எனக்கு அன்பானவர்களே, இயேசு நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்க நான் நம்புறேன். இந்த நாளிலும் நம்ம ஆச்சரியமான தகவல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். தயவுசெய்து இந்த சேனலை நீங்க யாரும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுனால எங்களுக்கு இன்னும் இது போல நல்ல டாபிக் சூஸ் பண்ணி நாங்க வீடியோவா பதிவிட்டு வெளியிடுவதற்கு நல்ல வசதியா இருக்கும். நீங்க கேட்கறதோட மட்டுமல்ல, நீங்க இத உங்க தெரிந்த நண்பர்களுக்கு நீங்க தாராளமா நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஏன்னா, இந்த சத்தியத்தை நீங்கள் அவர்களுக்கு அறிவிக்கிறதுனால, அவர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தை அங்கீகரிப்பதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும் என்பதை இந்த இடத்துல நான் அ ஆசைப்படுகிறேன், விரும்புகிறேன். ஸோ, இத நீங்க கேட்டுட்டு மற்றவங்களுக்கும் நீங்க இத வந்து அ பகிர்ந்து கொள்ளுங்க. இத நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் இதன் மூலமா உங்களையும் ஆசீர்வதிப்பார். நாம செய்திக்கு நேராக போகலாம். அ பல ஆண்டுகள், நான் கிட்டத்தட்ட சொல்றது வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்த வார்த்தைகள் இன்னைக்கு எந்த அளவுக்கு அது துல்லியமாய் நிறைவேறுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 3:10 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்றுப்போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இந்த வார்த்தையை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பேதுரு என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், இப்ப நீங்க பார்க்கிற வானமும் இந்த பூமியும் இதுல இருக்கிற எல்லா உயிரினங்களும் எல்லாம் ஒரு நாள் அப்படியே எரிந்து பஸ்பமாகிவிடும், அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இந்த வானங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, இதெல்லாம் மடமடன்னு சொல்லி புஸ்தகம் போல அது எல்லாமே சுருட்டப்பட்டு போயிருமா. இந்த தீர்க்க தரிசனத்தை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுமானால் நீங்க நிச்சயமா ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த தீர்க்க தரிசனம் எழுதப்பட்ட காலங்களிலே எந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சியோ, எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்போ, அல்லது ஒரு அணு ஆயுதங்களோ, அல்லது ஒரு இந்த பூமியை முற்றிலுமாய் அழிக்கக்கூடிய ஒன்றுமே இந்த பூமியில உருவாக்கப்படலை. ஆனால் இந்த தீர்க்க தரிசன வசனமானது இன்றைக்கு 100க்கு 100 அளவில் இது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு இன்றைக்கு உலகத்துல நிறைய காரியங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த பூமி அழிவதற்கு ஒரு மிக முக்கியமாய் இந்த உலகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புல மிக முக்கியமான ஒண்ணு, மனுஷனுடைய கண்டுபிடிப்புல அணு ஆயுதம். இந்த அணு ஆயுதத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஸோ இந்த அணு ஆயுதத்தை குறித்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் இந்த அணு ஆயுதத்தை குறித்து கேள்விப்பட்ட விதத்துல நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இந்த அணு ஆயுதம்னா என்ன? மனுஷனால கண்டுபிடிக்கப்பட்ட ஒண்ணு. இது மிகப்பெரிய ஒரு ஒரு பாதிப்பை மனித இனத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒன்று. ஸோ இது ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய பாதுகாப்புக்காக இந்த அணு ஆயுதங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க, உருவாக்கி வைத்திருக்காங்க. இந்த அணு ஆயுதத்தை குறித்து சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம தெரிந்து கொள்வோம். முதல் அணு ஆயுதம் எங்கே பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா 1945ஆம் ஆண்டு தான் இந்த அணு ஆயுதத்தை வந்து பயன்படுத்துறாங்க. யார் பயன்படுத்துறாங்கன்னா, அமெரிக்க தேசம் வந்து இந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்துகிறார்கள். 1945ஆவது வருஷம். எங்கே பயன்படுத்துறாங்கன்னா, ஹிரோஷிமா நாகசாகி என்கிற இடத்துல, முதல்ல ஹிரோஷிமா என்கிற இடத்துல அவங்க வந்து அந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்துறாங்க. அது பேபி ஆஃப் பாம், ஒரு குழந்தை வடிவிலான பாம். அதோடைய வீரியம் வந்து மிக ரொம்ப தீவிரமான ஒன்றாக இருக்குது. அந்த ஹிரோஷிமா, ஜப்பான் பகுதியில் இருக்கிற ஹிரோஷிமா மக்கள் அதிகாலை நேரத்தில் அவங்க எழுந்திருக்கும் போது எப்போதும் போல எல்லாருடைய வேலைகளும், பள்ளிக்கு அனுப்புறவங்க பள்ளிக்கு போகணும், ஆஃபீஸுக்கு போகிறவங்க ஆஃபீஸ் போகணும். ஸோ அவங்க வேலையை கவனித்து கொண்டு இருக்கும்பொழுது அந்த அதிகாலை நேரத்தில் ஒரு ஏர்கிராஃப்ட் மூலமாக ஒரு ஒரு பொருள் வந்து விழுது. அந்த மக்கள் எல்லாம் ஆச்சரியமா பார்க்குறாங்க. அது அந்த ஹிரோஷிமா என்கிற நகரத்தில் விழுந்த உடனே அடுத்த செகண்ட் யாருக்குமே என்ன நடக்குன்னே தெரியல. அந்த பகுதி முற்றிலும் சேதமடைந்து விட்டது. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலான மக்கள் அந்த சேதத்தினால, அந்த அணு ஆயுத வெடிப்பினால இறந்து போனார்கள். அதற்கு பிறகு மீண்டும் அதே ஜப்பான் நாட்டுல நாகசாகி என்கிற இடத்துல ஃபேட்மேன் அப்படிங்கிற ஒரு அணு ஆயுதத்தை என்ன பண்றாங்க, அமெரிக்கா தேசம் அந்த ஜப்பான்ல போடுறாங்க. இதெல்லாம் 2ஆம் உலக போர் டைம்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல ஒரு மிகப்பெரிய சேதத்தை அந்த அணு ஆயுதத்தினால உருவாக்கப்படுகிறது. ஸோ ஒரு அணு ஆயுதத்தினால இன்னை வரைக்குமே ஜப்பானுடைய மக்கள் என்ன பண்றாங்க, பாதிக்கப்படுகிறாங்க. இந்த அணு ஆயுதம் அவ்வளோ பெரிய வீரியத்தன்மை உள்ளது. இந்த அணு ஆயுதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட அது எப்படி இப்போ உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான்கள் இதெல்லாம் வச்சு அதை என்ன பண்றாங்க, உருவாக்குறாங்க. அதுக்கு முக்கியமான எரிபொருள் அந்த அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கு யுரேனியம் 235 இந்த மூலக்கூறு கொண்ட அந்த யுரேனியத்தை தான் என்ன பண்றாங்க, அதிக அளவில் பயன்படுத்துறாங்க. 1 கிலோ அந்த யுரேனியம்
கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு தீப்பந்த உருவாக்கி மனித இனத்தை அழிக்கக்கூடிய ஒன்று என்று சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இதைத்தான் ஒவ்வொரு நாட்டிலும் இந்த யுரேனியம் 235 வைத்து தான் அணு ஆயுதத்தை என்ன பண்றாங்க, உருவாக்குறாங்க. ஒட்டுமொத்த உலகத்திலையும் அணு ஆயுத சக்தி கொண்ட நாடு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னா ஒரு 9 நாடுகள் இருக்கு. அது ரஷ்யா, அமெரிக்கா, சைனா, பிரான்ஸ், யுனைடெட் கிங்டம், பாகிஸ்தான், இஸ்ரேல், இந்தியா, வடகொரியா. அதுல நம்முடைய இந்தியாவும் இருக்கிறது. ஸோ இந்த நாடுகள் எல்லாமே அணு ஆயுத பவர் கொண்ட நாடு, அதாவது நியூக்ளியர் பவர் இதை கொண்டிருக்கிற நாடுகள். ஸோ இந்த நாடுகளுக்கு இந்த நாடுகளுக்கு மற்ற நாடுகள் என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட நியூக்ளியர் பாம்பு இருக்குன்னு சொல்லி பயப்படுவாங்க. ஸோ இதுல ரஷ்யா கிட்டத்தட்ட 6500 நியூக்ளியர் பாம்பும் அணு ஆயுதங்களும், அமெரிக்கா கிட்டத்தட்ட 6000 அணு ஆயுதங்களையும் கிட்டத்தட்ட என்ன பண்ணிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த உலகத்திலையும் 12500 அணுகுண்டுகள் இருக்கிறது. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. ஒட்டுமொத்த உலகத்திலையும் 12500 அணுகுண்டுகள் இருக்கிறதாம். அதே சமயம் இந்த உலகத்தை அழிப்பதற்கு வெறும் 350 இருந்து 400 அணுகுண்டுகளே போதுமானதா. பிரியமனே யோசித்து பாருங்க. வெறும் 400 இருந்து 500 அணுகுண்டுகள் இந்த உலகத்துல போட்டாலே இருக்கிற மொத்த உயிரினங்களும் அழிந்து போகும். ஒரு மரம் கூட இருக்காது, எல்லாமே கருகின நிலைமையில மாறிடும். அப்போ கற்பனை பண்ணி பாருங்க, இத்தனை அணுகுண்டுகளும் 12500 அணுகுண்டுகள் ஒட்டுமொத்த உலகத்திலேயும் நாடுகள் வைத்திருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கக்கூடிய போர், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய போர், நம்ம பக்கத்துல இருக்கிற இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும், இதுல எல்லாமே இவர்கள் அணு ஆயுதங்களை எப்படியாகிலும் பயன்படுத்தி விடுவார்களோ என்று சொல்லி சும்மா நம்ம கிராம பாசையில பூச்சாண்டி வேலையை மாதிரி என்ன பண்றாங்க, காண்பிக்கிறார்கள். அணு ஆயுதத்தை பயன்படுத்தி விடுவார்கள், 3ஆம் உலகப் போர் வந்துடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ற, ஒரு பெரிய அளவுல பேசும் பொருளாக, யுத்தம் என்று சொன்னாலே ஒரு பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறிவிடுகிறது. பிரியமான, நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்க. இந்த அணு ஆயுதம் ஜப்பான்ல பயன்படுத்தினதற்கு பிறகு எங்கே பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால் வேதம் அதையும் தீர்க்க தரிசனமா எழுதி வைத்திருக்கிறது. அடுத்த இலக்கு இஸ்ரேல் நாட்டில் தான் இந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்துவார்கள். பாருங்க, இந்த அணு ஆயுதம் எவ்வளவு பெரிய ஒரு மனிதன் இனத்துல அழிவை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அமெரிக்கா போட்ட அந்த அணு ஆயுதத்தை விட இப்போ ரஷ்யா கிட்ட இருக்கிற இந்த அணு ஆயுதம், ஒரு அணு ஆயுதோடைய பவர், அதாவது அந்த பாம் ஆஃப் ஃபாதர், எல்லா அணுகுண்டுகளுக்கும் அவர் மாடர்ன் தகப்பன் என்கிற அந்த பெயரை அங்க வச்சிருக்கிறாங்களாம். அப்போ இந்த அந்த அணு ஆயுதத்துடைய அளவு 500 டன்னா குறைச்சிருக்கிறாங்களாம். ரொம்ப அதிக டன்னா இருந்துச்சு, இப்ப 500 டன்னா குறைச்சிருக்கிறாங்களாம். இப்ப இந்த 500 டன் எந்த அளவுக்கு அந்த அமெரிக்காவுடைய பாம்போட ஒப்பிடும்பொழுது பல மடங்கு அது அதிகமான ஒண்ணு. அப்போ யோசித்து பாருங்க, அமெரிக்காவில் ஜப்பான்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு சின்ன பேபி ஆஃப் பாம்பே இந்த அளவுக்கு ஒரு வீரியத்தன்மை உண்டாக்குமானால் இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிற அதை விட பல டெக்னாலஜி, எப்படி நம்ம கம்ப்யூட்டர் எல்லாம் ஆரம்ப நாட்கள் ஒரு பெரிய ரூமை வச்சு என்ன பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்போனே ஒரு கம்ப்யூட்டரா பாக்குறோம். சோ அது போல இன்னைக்கு அதுல இருந்து பல உருமாற்றப்பட்ட வகையில அணுகுண்டுகள் என்ன பண்ணிருக்கிறாங்க, தயாரிச்சு சிறிய அளவு ஆனால் பெரிய அளவுலதான பாதிப்பை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அணு ஆயுதங்களை தயாரித்திருக்கிறார்கள். பிரியமான, இன்றைக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படியாகிலும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தி விடலாம் என்கிற அச்ச நிலைமை உருவாக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க கவனிச்சு கொள்ளுங்க. பேதுரு இந்த அதிகாரத்துல சொல்லதான அந்த வசனம் இன்றைக்கு எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிற நம்ம அத்தனை பேரும் ஒரு ஆபத்தான சூழல்ல தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு கணம் இந்த இருக்கிற அத்தனை அணு ஆயுதங்களும் ஏதாவது ஒரு வகையில வெடிக்க ஆரம்பித்தது என்று சொன்னால் இந்த பூமியில ஒரு உயிரினம் கூட இருக்காது. ஒரு கருகிய நிலைமையில பூமியே அழியத்தக்க அளவுல இந்த பூமி தள்ளப்பட்டு இருக்கிற என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. அதனாலதான் பேதுரு இந்த இடத்துல சொல்றாரு, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். இந்த வானங்கள்லாம் மடமடன் அகன்று போயிருமா, பூதங்கள் வெந்து உருகி, பூதங்கள்லாம் இந்த வானம் பூமி அதுல இருக்கிற கிரிகள் மரம் செடி கொடிகள் எல்லாமே வெந்து உருகி போயிருமா. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, பூமியும் அதுல உள்ள கிரியைகளும் இறந்து அழிந்து போகும். இதுல இருக்கிற அத்தனை என்ன பண்ணிடுமா, அழிந்து போயிடுமா. பாருங்க, மனுஷன் எவ்வளவு ஆபத்துக்குள்ளாக உருவாக்கி இருக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் நானும் புரிந்து கொள்ள. இதெல்லாம் பாதுகாக்க வேண்டிய ஒன்று. மனித இனத்துக்கே மிக முக்கிய அழிவை உருவாக்கக்கூடிய அளவுல இன்றைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது. நிச்சயமா மீண்டும் ஒரு 3ஆம் உலக போர் வரும்.
இதுல அணு ஆயுதத்தை இந்த உலகம் பயன்படுத்துவார்கள். அந்த தேசம் இஸ்ரேலாக இருக்கும். ஆனால் அந்த இஸ்ரேல் நாட்டை காப்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். என்னதான் அணு ஆயுதத்தை அந்த தேசத்துல இவங்க செலுத்தினாலும் அந்த தேசத்தை காக்கிறவர் உறங்கார். கர்த்தர் இஸ்ரவேலை காக்கிறார். அந்த தேச மக்களுக்கு எந்த அழிவும் வரப்போறது கிடையாது. இதே சமயத்துல அவனை சொல்லிக்கொள்ள விரும்புறேன், எந்த அளவுக்கு தீர்க்க தரிசனம் துல்லியமா இந்த நாட்கள்ல நிறைவேறுக்கிறது என்பதை நீங்க கவனிச்சு பாருங்க, அதை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்கன்ற அந்த முக்கியமான கருத்தை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமானால் நீங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து இதை நீங்க மற்றவங்களுக்கும் கேட்கும்படியாக இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த நாட்கள்ல ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு அழிவு காலம் நெருங்கி இருக்கிறது. ஸோ நாம் இந்த நாள்ல கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த நாளை மிக துல்லியமான நாள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறாரு. இது ஒரு ஆச்சரியமான தகவலா உங்கள் மத்தியில் நான் கொண்டு வருகிறேன். ஒருவேளை இது கடைசி காலம் இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா கட்டாயம் உங்களை விட பரிதபிக்கப்பட்டவர்கள் வேற யாரும் இருக்க முடியாது. நிச்சயமா இது ஒரு கடைசி காலம். ஏனென்றால் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள்லாம் துல்லியமாய் நிறைவேறுகிற காலகட்டங்கள்ல நாம் இருக்கிறோம். நீங்க நல்லா கற்பனை பண்ணி பாருங்க. அப்படிப்பட்ட நாட்களை நாம் வாழ்ந்து வருகிறோம். கர்த்தருடைய நாள் சீக்கிரமா வரப்போகிறது. இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்பதாக கர்த்தர் உங்களையும் என்னையும் மீட்க வருகிறார். ஸோ இதை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். இதெல்லாம் துல்லியமாய் நடக்கிறது என்பதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். வேதம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்குதுங்கிறத நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒன்று. கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமானால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.